அரசியல் ரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். ஆனால் பல்வேறு செய்திகள் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நைட்டு தூங்கிட்டு காலைல எந்திரிக்கிறதுக்குள்ள பல சம்பவங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் வந்து தமிழ்நாட்டே அதிர வச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட எம்எல்ஏ வந்து கடத்திட்டாங்க, ஃபோர்ஜூரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போலியான கடிதம் கொடுத்துருக்காங்க, குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குதிரை பேரம்னா என்ன, எதுக்கு குதிரை பேரம்னு அதை சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு அதாவது ஒரு கட்சியோட எம்எல்ஏ எம்பி இல்லைன்னா நிர்வாகியை இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தையோ இல்லை அதிகாரத்தையோ இல்லை அவங்களுக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு பொருளையோ கொடுத்து தங்கள் பக்கம் இழுத்துக்கிறது, இதை தான் குதிரை பேரம்னு சொல்கிறாங்க. அதாவது ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறது இங்கே ஆங்கிலத்தில். இது எதற்காக இந்த ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பண்டைய காலத்துலேருந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு குதிரையை வாங்குறாங்க அப்படின்னா அந்த குதிரை பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாது, குதிரையில் எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனால் அதோட பல்ல பிடிச்சி பார்க்குறது இல்லைனா அதோட சுழியை வச்சு பார்க்குறது, இப்படி பார்க்கும்போது சரி இந்த குதிரை நல்லா ஓடும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊர்லலாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த துண்டை கையில் போட்டு ரகசியமாக வியாபாரம் பேசுறது. இது எதுக்குன்னா, அதாவது மற்ற வியாபாரிகளுக்கும் என்ன விலை பேசணுங்கிறது தெரியக்கூடாது, வாங்க நிற்கிற மற்ற வாடிக்கையாளர்களுக்கும் அந்த குதிரை என்ன விலைக்கு வாங்கணுங்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு ரகசியமாக பண்ணுற இந்த ஒரு வியாபாரம் தான் குதிரை பேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சி வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத போகிற சூழலில், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அப்போ நடக்கும். ராஜ்யசபாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் அப்போ நடக்கும். அதாவது ஒரு கட்சியோட கூட்டணி உடையும் போது இந்த ஒரு குதிரை பேரம் நடக்கும். அதே மாதிரி ஒரு கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏக்கள் வேற ஒரு கட்சிக்கு தாவும் போது இந்த குதிரை பேரம் நடக்கும். அதே மாதிரி முக்கியமான வாக்கெடுப்புகள், இப்போ சட்டப்பேரவையில் வந்து ஒரு முக்கியமான வாக்கெடுப்பு நடத்த போகிறாங்க அப்படின்னா அந்த நேரங்களில் இந்த குதிரை பேரம் நடக்கும். இதுதான் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக தான் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற ஒன்று நம்ம நாட்டில் இருக்குது. கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக இதை தடுக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகள்னால இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா அதில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது மொத்தமாக போனாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். மூன்றில் ரெண்டு பங்கு போனால் மட்டும்தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ மற்ற இடங்களில் இப்போ பார்த்தோம்னா இப்போ காங்கிரஸ் 5 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, 5 பேருமே மொத்தமாக போயிட்டாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ அதே மாதிரி விசிகா பார்த்தோம்னா 2 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க, அதில் பார்த்தோம்னா ஒருத்தர் மட்டும் போனார் அப்படின்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். 2 பேரும் போனாங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்க முடியும். அமமுக வந்து ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கனால அவர் ஒருத்தர் போனாலும் பிரச்சனை கிடையாது, போகாட்டாலும். ஆமாம், அவர் ஒருத்தர் மட்டும் தானே இருக்கிறாரு. அப்போ அவர் தான் அங்கே பெரும்பான்மை, அவர் தான் இப்போ அந்த கட்சியாக பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அவர் போனார் அப்படின்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுதான் இப்போ நேற்றிலேருந்து நடந்துட்டு இருக்கு. எங்கள் கட்சி எம்எல்ஏவை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நகைப்பாக கூட அந்த மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, காமராஜரை தூக்கிட்டாங்க. எதுக்கு தூக்குனாங்க? காமராஜர் ஆட்சி வேணும்ல, அதுக்காக தான் காமராஜரை தூக்கிட்டாங்க அப்படின்னு. அதன் மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்க இந்த குதிரை பேரங்கள் வந்து இதற்கான வாய்ப்பு எதனால் உருவாயிருக்குன்னா, 108 எம்எல்ஏவை திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார். இப்போ 108 எம்எல்ஏல ஒருத்தர் வந்து கிழக்கில் ராஜினாமா பண்ணணும், பேலன்ஸ் 107 இருக்குது. இப்போ அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையானது 118 தேவை. இப்போ தாவேக்கால 108 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு 5 கொடுத்தாச்சு, அப்போ 113 ஆயிடுச்சு. இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? இன்னும் ஒரு 5 சீட்டு தேவைப்படுது. இன்னும் ஒரு 5 சீட்டு தேவைப்படுது. இப்போ இந்த 5 சீட்டில் ஒன்று வந்து அவர் ராஜினாமா பண்ணிடுவார், அதனால இன்னும் 6 தேவைப்படுது. அதில் இப்போ ஏற்கனவே சிபிஐ வந்து ஒரு 2 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, சிபிஎம்மும் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கொடுக்குறதா சொன்னார். அடுத்த ஒரு மணி நேரத்தில் நாங்கள் அப்படிலாம் கொடுக்கல, சொல்லவே இல்லைப்பா, யாருப்பா சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. அப்போ இன்னும் ஒரு 2 சீட்டு தேவைப்படுது. அப்போ இந்த 2 சீட்டில் விசிகா நேற்றுலேருந்து அதோட முடிவை அறிவிக்காமல் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, டிமாண்ட் ஓடிட்டு இருக்குது. இது வந்து நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாமா என்னன்னு தெரியல, ஒரு டிமாண்ட் ஓடிட்டு இருக்கு. அவங்க வந்து துணை முதல்வர் பதவி கேட்குறாங்க. துணை முதல்வர் பதவி மட்டும் இல்லை, நாங்கள் முதலமைச்சர் பதவியே கேட்போம் அப்படின்னு திரு வன்னியரசு அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அந்த 2 வந்து இப்போ இழுபறியாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிற அமமுகலேருந்து ஒரு எம்எல்ஏவை காணோம். ரிசார்ட்ல தாங்க இருந்தாரு, த டீ சாப்பிட்டு வரேன்னு வெளில போனார், ஆளை காணோங்க, அவர் தூக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவர் வந்து எங்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதோட நிப்பாட்டி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க வீடியோ ரிலீஸ் இப்போ அவங்க ஏற்கனவே பண்ணின தப்பு என்ன, ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே காங்கிரஸை சேர்த்து வச்சுக்கிட்டு எங்க கிட்ட 113 எம்எல்ஏ இருக்காங்கன்னு அவங்க போய் கொடுத்த கணக்குனால தான் இவ்வளவு இழுபறி நடந்துட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரியே இவர் வந்து என்னோட எம்எல்ஏவை காணோம், நான் வந்து அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறேன்னு இவர் சொல்லிட்டு வந்துட்டார். இவங்க வேகமாக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, அந்த அமமுக எம்எல்ஏ மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ காமராஜர் அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு தாவேக்காக்கு ஆதரவு கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு வீடியோ வருது.
இது வந்து சட்டப்படி சிக்கல்ல அவங்களுக்கு கொண்டு போய் விடும். ஏன்னா அவர் வந்து மிரட்டி வாங்கினதா அவர் சொன்னாலோ இல்லை அந்த கட்சிக்காரங்க சொன்னாலோ இது குதிரை பேரம் நடந்திருக்குன்னு திரு தினகரன் அவர்கள் சொன்னாலோ இந்த தாவேகா கட்சிக்கு மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? ஏன்னா நம்ம பாஜக பல மாநிலங்கள் இந்த மாதிரி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பல்வேறு விமர்சனம் இருக்கு. அவங்க மேல எடுக்காத நடவடிக்கை இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கும்? இல்ல இவங்க கிட்ட ஆதாரபூர்வமான இருக்கே. இவரை கூட்டு கொண்டு போய் கார்ல உட்காந்து கையெழுத்து வாங்கின வீடியோ வெளியிடுறாங்க. இவர் வந்து இப்ப நாளைக்கு காமராஜர் ஐயா வந்து அதாவது மன்னார்குடி காமராஜர் ஐயா இவர் வந்துட்டு இல்ல என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க, என்னைய வந்து பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா இங்க குதிரை பேரம் நடந்ததுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் கடத்தல் வழக்கும் பதிவாகும். கடத்தல் வழக்கும் பதிவாகும். அப்படி இருக்கும்போது இது தாவேகாக்கு எதிரான ஒரு செய்தியா போய் முடியும். இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 24 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஏன்னா மே 5ஓட அதிகாரப்பூர்வமா முடிஞ்சிருச்சு. அப்போ மே 10 நாளைக்குள்ளர இவங்க வந்து புதிய அரசை அமைச்சாகணும். ஒருவேளை இப்போ இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கலை அப்படின்னா ஆளுநர் என்ன செய்வார் அப்படின்னா மேலே லெட்டர் அனுப்பிச்சிடுவார். இங்கே வந்து யாருமே பெரும்பான்மையை நிரூபிக்கலை, இன்னும் இங்கே சட்டம் ஒழுங்கு வேற பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே ஆளுநர் அவர்களை மிரட்டல் விடுத்து தாவேகாவினர் வீடியோ வெளியிட்டதெல்லாம் பார்த்தோம். சோசியல் மீடியா முழுக்க ஆளுநரை திட்டி வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் இந்த அமமுகவோட எம்எல்ஏவை உட்கார வச்சு கையெழுத்து வாங்கின வீடியோ இருக்குது. இதையெல்லாம் வச்சு இங்கே அசாதாரண சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும் அப்படின்னு ஆளுநர் ஒரு கடிதம் எழுதிட்டாருன்னா போதும், சட்டம் 356 பயன்படுத்தி இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும். ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சுன்னா அது எப்போ முடியுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா 3 வருஷம் வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணலாம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இதை வந்து ரினியூவல் பண்ணிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துடும். அதன் பிறகு இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அங்கே மேலே தான் தீர்மானம் செய்யப்படும். இங்கே 3 வருஷத்துக்கு இங்கே தேர்தலே இருக்காது. குடியரசுத் தலைவரோட ஆட்சி கையில் இது போயிடும். அதே மாதிரி குதிரை பேரம் வந்து நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா எந்த கட்சி வந்து குதிரை பேரம் பேசினாங்களோ 2 to 6 ஆண்டுகள் வந்து தேர்தலை போட்டி போட போட்டியில தடை விதிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டா, ஏன்னா இது வந்து இவங்க மட்டும் முடிவெடுக்க முடியாது, நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துல குதிரை பேரம் நடந்ததற்கான ஆதாரங்கள் இந்த ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி இன்னும் ஏதாவது வீடியோவை தாவேகாவினர் போட்டாங்கன்னா அதிகாரப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா இவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ மக்கள் வந்து ஒருத்தருக்கு எதுக்கு வாக்கு செலுத்துறாங்க? இவருடைய கட்சி, இவருடைய கொள்கை, இந்த கொள்கையை பிடிச்சி வாக்கு செலுத்துறாங்க. ஆனா அதற்கு நேர்மாறா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய கட்சி தலைவர் இவர், என்னுடைய கட்சி பேர் இது, நாங்க வந்து ஆட்சி அமைப்போம், நாங்க இன்னார் தலைமையில முதலமைச்சரா உட்கார வச்சு நாங்க ஆட்சி அமைப்போம், இந்தந்த திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி மக்களோட நம்பிக்கையை பெற்று எம்எல்ஏவான பிறகு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு ரிசார்ட்டு, ஒரு சூட்கேஸு, ஒரு பதவி ஆசை, இதை மட்டுமே வச்சு அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் என்ன மாதிரியான வேட்பாளர்களை இங்கே தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க? இதற்கு முக்கியமான காரணமா நம்ம பார்க்கறது என்னன்னா, நான் இந்த கட்சிக்கு தான் நான் காலங்காலமாக வாக்கு செலுத்துவேன், நாங்கள் வந்து தலைமுறையாக இந்த சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு மக்கள் பார்க்கறதோட விளைவு தான் இது. மக்கள் யார் வந்திருக்காங்க, அவங்க கட்சி என்ன, அந்த கட்சியோட கொள்கை என்ன, அந்த கொள்கையோட நிலைப்பாட்டில் அவங்க தொடர்ச்சியாக நிற்கிறாங்களா, நம்மளுடைய வேட்பாளர் யார், அவர் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தார், நேர் எதிர்கொள்கை கொண்ட அந்த கட்சிக்கு போயிட்டு ஏன் மறுபடியும் இங்கே வந்தார், இவருடைய பின்னணி என்ன, குற்ற வழக்குகள் இருக்கா, இவர் நேர்மையாக ஒரு கட்சியின் கீழே இயங்கி இருக்கிறாரா, இதையெல்லாம் பார்த்து சரியான நபருக்கு வாக்கு செலுத்தியிருந்தா இன்னைக்கு இந்த குதிரை பேரம் போன்ற பிரச்சனைகள் வந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு நடக்கிறது என்ன, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இந்த ஐயா சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் செங்கோட்டையன் தான் வாச்சாத்தி படுகொலை நடத்தினாரு, ஐயா செங்கோட்டையன் தான் முக்கிய சூத்திரதாரி, என்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது பேசினார். இன்னைக்கு அதே சண்முகம் ஐயா இன்னைக்கு செங்கோட்டையன் அவரோட கையை பிடிச்சி கட்சி அலுவலகத்துக்குள்ளார அழைச்சிட்டு போறாரு. அதே மாதிரி இங்கே விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் இந்த மக்களுக்கு இவ்வளவு பண்ணியிருக்கோம், அவங்கள படிக்க வச்சிருக்கிறோம், அவங்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றோம், ஒடுக்கப்படுவதோட பாதிப்பை பற்றி அவங்களுக்கு எடுத்து உரைச்சு அவங்கள நாங்கள் மேலே கொண்டு வரோம். ஆனால் இந்த இளைஞர்கள் வந்து நடிகர்களுக்கு பின்னாடி போகிறாங்க, எங்கள் தலைவரை வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு பேசினாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு புது சோஃபாவை வாங்கி கொண்டு வந்து அவங்க தலைவர் விஜய் அவர்களை உட்கார வைக்க புது சோஃபாவோட ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ மக்கள் பார்க்குறாங்களே என்ன நடக்குது, நான் ஓட்டு போட்டது உனக்கு, நீ ஓட்டு கேட்க வரும்போது என்ன சொன்ன, நாங்கள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைப்போம், ஸ்டாலின் ஐயா முதல்வராக வருவார், திமுக திராவிட கொள்கைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் தாவேகாவுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்க போறீங்க அப்படின்னா மக்களை என்ன நீங்க பாக்குறீங்க? என்ன இருந்தாலும் சிபிஐயோ சிபிஎம் வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரல, வெளியே இருந்து நாங்க தாவேகாவுக்கு வெளியே இருந்து ஆதரவு போனா எப்படி?
வெளியே இருந்தா எப்படி வாசல்ல நின்றுக்கிட்டு இப்படி ஆதரவு தெரிவிச்சு சட்டமன்றத்துக்கு வெளியே இருந்து ஆதரவு கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி கிடையாது. வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலோ இல்ல உள்ள அமைச்சரவைக்குள்ளே போக மாட்டாங்க. நாளைக்கு இந்த ஆட்சியாளரோ இல்ல அந்த அரசு விஜய் தலைமையில் அமைய போற இந்த அரசு ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா கேள்வி கேட்கற இவங்களுக்கு பொறுப்பு கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு பொறுப்பு. நான் வெளியில இருந்து தான் ஆதரவு தெரிவிக்கிறேன். ஐயா ஒன்னால தான் அவர் முதலமைச்சரா வந்து உட்காரவே போறாரு. அப்போ உனக்கு அதுல பங்கு இருக்குல்ல, அதை அவங்க நாளைக்கு யாரும் நம்மளை குற்றம் சுமத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பு தான். வெளியில இருந்து உள்ள இருந்து ஆதரவு அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம வெளியவோ உள்ளக்கே ஆதரவு. விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்கிற பல சிக்கல்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து பெரும்பான்மை இன்னும் நிரூபிக்க முடியல. நீங்க சொன்ன மாதிரி ஆளுநர் ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 50 கார் கிளம்பி சென்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வந்து ஆலோசனை கூட்டத்துக்கு அதிமுக தயாராகிட்டு இருக்கு. ஆமா, இப்போ அதிமுக தலைமையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரை மாதிரியே தான் கான்ஃபிடென்ட்டா இருங்க, நாம தான் ஜெயிக்கிறோம், நாம தான் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்னு இவங்க இந்த பக்கம் உருட்டிட்டு இருக்காங்க. நாளை வந்து முதல்வராக அவர் பதவியேற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் உருட்டி. ஆமா, அதாவது இப்ப அதிமுக யாருமே பேசுறது இல்ல, ஊடகத்தை எந்த தலைவரும் சந்திக்கிறது இல்ல, எந்த மீடியால இருந்து இப்ப நம்மளே அழைச்சி கூப்பிட்டாலும் இல்ல நாங்க பிரஸ் மீட்லாம் பத்தி கொடுக்க மாட்டோம் சொல்றாங்க. ஆனா இப்ப அதிமுக புதுசா ஒரு தலைமை உருவாயிருக்கு. யாருன்னா அம்மா திரு லீமா ரோஸ் அவர்கள். அவங்க தான் ஒரு ஊடகத்தையும் சந்திச்சு ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எடப்பாடி அவரோட தலைமையில ஆட்சி அமையும், நாங்கெல்லாம் இந்த சென்னைக்கு வந்துட்டு இருக்கிறோம். அவங்க தான் ஒரு தகவலுமே கொடுக்குறாங்க. நாங்க இங்க ரெசார்ட்ல இருக்கோங்கிற தகவல் ஆகட்டும், இல்ல ரெசார்ட்ல இருந்து சென்னைக்கு வரோங்கிற தகவல் ஆகட்டும், எல்லாமே அவங்க தான் தகவல் வந்து எங்கள்கிட்ட பேசினாருன்னா எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. என்ன நடக்குதோ எல்லாத்தையும். மற்ற அதிமுகவோட எம்எல்ஏக்களுக்குலாம் தடை இருக்கு பேசக்கூடாதுன்னு, ஆனா அவங்களுக்கு தடை இல்லை. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ இப்போ அவங்க தான் எல்லாத்தையும் சந்திச்சு பேசுறாங்க. இப்போ அவங்க சொல்றது என்னன்னா, இல்ல நாங்க வரோம், எங்க தலைவர் தலைமையில் ஆட்சி அமைக்க போறோம், நாங்களாம் இன்னைக்கு கூடி பேச. தெலுங்கு பட கிளைமேக்ஸ்ல ஒரு 50 வண்டி கிளம்பி வரும்ல, அப்படி அந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல 50 வண்டி பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கு. அந்த வண்டி இப்போ அடுத்து எங்க போகுது அப்படிங்கிறதா இல்ல. நேரா வந்து பசுமை வெளிச்சாலைக்கு போறாங்க. அங்க வந்து எடப்பாடி அவர்களோட ஆலோசனைக்கு பின்பு ஆளுநரை சந்திக்க இருக்கிறதாக தகவல் வந்து இவரும் போய் சந்திக்க போறாரு. ஆமா, ஏற்கனவே ஒருத்தர் 3 முறை போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்து இவங்களும் போய் சந்திக்க போறாங்க. ஒரு சீட்டு வச்சிருக்க அமமுகவே ஆளுநர் செஞ்சு எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க. 47 சீட்டு வச்சிருக்காரு. அவரும் வந்து பால் போட்டு பார்க்க எல்லாரும் சந்திக்கலாம். அது கோல் ஆக போதா போல்ட் ஆக போதான்னு நம்ம கண்டிப்பா. ஏன்னா 2 சீட்டை வச்சிருக்க ஒருத்தர் நாங்க முதலமைச்சர் கேட்போம்னு சொல்றாரு இல்லையா, அப்ப இவங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல, கேட்கட்டும். அதே மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க 2 சீட்டு வச்சிருக்க முதலமைச்சர் பதவி கேட்கறேன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வந்து நான் அறிவிக்கிறேன், எல்லாரும் காத்துருங்கன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. 2 நாட்களாக இதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு சாயங்காலம் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா ஊடகங்களும் காலையிலேருந்து 2 கிலோமீட்டர் பையா அப்படியே போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. காலையிலேருந்து எல்லா ஊடகங்களுமே காத்திருக்காங்க அசோக் நகரில் இருக்கிற அவருடைய அலுவலகத்தில். இந்த சம்பவம் வந்து இப்படி இழுத்துக்கிட்டே போதே இது எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க? இது இழுத்துக்கிட்டே போகிறதுக்கான காரணம் டிமாண்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதை இப்போ அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் சரியான சமயம். இந்த இப்போ ஏன்னா இப்போ தாவேக்காவுக்கு 2 சீட்டு தான் தேவைப்படுது, 2 இடங்கள் தேவைப்படும். அந்த 2 இடங்கள் விசிகா கிட்ட இருக்கு. அவர் அதனால தான் முன்னாடியே கம்யூனிஸ்ட் எல்லாம் அமுச்சு விட்டார். நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன், போங்க இந்த வந்துருங்க போங்க அப்படின்னு. கடைசி அந்த சேரோட்ல பங்கு ஆட்டோட வடிவேல் ஏறுவார்ல, அது மாதிரி இப்போ அவர் ஏறிட்டு என் பங்கை கொடு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு, பங்கு கேட்குறாரு. இப்போ அவங்களோட டிமாண்ட் எல்லாமே துணை முதல்வராக தான் இருந்துச்சு. அவங்க ஒத்துக்கலை போல இருக்கு. இல்லை துணை முதல்வராக நான் தரமாட்டோம், நகர்ப்புற உள்ளாட்சித்துறை வேணா தரோம், நீங்கள் அதில் இருந்துக்கோங்க அப்படின்னு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, துணை முதல்வர் கேட்டால் நகர்ப்புறம் தரங்கிறாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணோம், முதலமைச்சரை கேட்போம், அப்போதான் துணை முதல்வர் தருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐயா வன்னியரசு மூலியமா அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு மவுத் பீஸ் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு முதலமைச்சர் வேணும். அப்ப அதை கேட்டாதான் இதுல முடிப்பாங்க. இருங்க, மையமா இருக்கிறோம், அந்த பக்கமும் இல்ல இந்த பக்கமும் ஒரு மையமா. நாங்க மையமா இவ்வளவு நாள் அந்த மையம் எங்க இருந்துச்சுன்னு தெரியல, கோபாலபுரத்துலயே இருந்துட்டு இப்போ வந்து நாங்க மையமா இருக்கிறோம் அப்படின்னு இப்போ ஒரு டிமாண்டை வச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலையில சந்திக்கிறதா இருந்தது, இப்போ வந்து கடைசியா 4 மணிக்கு சந்திக்க போறாங்களாம். பத்திரிகையாளர்கள் இந்த 2 கிலோமீட்டர் பையா மாதிரி விசிகா பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. புது சோஃபாலாம் வந்து இறங்கி இருக்கு உள்ள. ஆமா, புது சோஃபா. இது என்ன கொடுமைனா, இது வேற எதுக்காக வேணா அவங்க வாங்கி இருக்கலாம், ஆனால் எப்பயோ ஆர்டர் போட்டது இப்போ வந்திருக்கலாம். ஆனா விஜய் வராரு, ஆர்டர் டிலே ஆயிருக்கு, டெலிவரி டிலே ஆயிருக்கு. என்னன்னா இன்னைக்கு விஜய் வருவாருன்னு மொத்த ஊடகமும் இங்க வாசல்ல நிக்கிறாங்க, அசோக் நகர்ல இருக்கக்கூடிய விசிகா அலுவலக வாசல்ல. அப்போதைக்கு ஒரு புது சோஃபா வந்து இறங்குது. இந்த நேரத்துல ஏய் அமேசான், பிளிப்கார்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, அப்புறமாட்டி இந்த டெலிவரி கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். லேட் ஆயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. புது சோஃபா வந்து இறங்கிருக்கு. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ளங்கையில உலகம் இருக்குது. மொத்த தமிழ்நாடு மக்களும் இன்னைக்கு அரசியல் என்ன
நடக்குது, யார் யார் என்னென்ன பண்றாங்க, என்னென்ன கூத்து நடக்குதுங்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வேடிக்கை காட்டட்டும். ஆனால் இப்படி சம்பவங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, திருமாவளவன் அவர்கள் உடனடியாக தம்பி விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்கணும், தம்பி திருமாவளவன் அவர்கள் வந்து தம்பி திருமா விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் திருமா அவர்களை வந்து ஆரம்ப கால அரசியலில் வளர்த்து விட்டது ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். அவர் தான் வந்து அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தர் மேலே பிரதிநிதி வரணும்னு சொல்லிட்டு மேலே அவரை வளர்த்தாரு. அதன் பிறகு இரு கட்சிகளுக்கு இடையே பிரச்சனை வந்துச்சு. எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அவங்க எதிர் துருவமாகவே போயிட்டாங்க. எந்த காலத்துலையும் அவங்க சேர்றது கிடையாது. அப்பப்போ சேருவாங்க, ஆனால் மறுபடியும் பிரிஞ்சிருவாங்க. இந்த இரு கட்சிக்குமே பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது. இவ்வளவு நாளாக சொல்லாத அந்த வார்த்தையை ஐயா அவர்கள் இப்போ சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி விசிகா வந்து ஆதரவு தெரிவிக்கணும். ஏன் இதே மாதிரி உங்களுடைய பாமகவோட உன்னர் அணி இருக்கு, அவங்க கிட்டேயும் 4 சீட்டு இருக்கு, அவங்க கிட்டேயும் நமக்கு கேட்கலாமே, அவங்க பையன்கிட்ட பேசி. இல்ல பிரச்சனை இருக்கு, அதனால இப்போதைக்கு இங்கே கேட்கிறாரு. இது அவரு ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதியா ஒரு கோரிக்கையா அவர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு இப்போ வாழ்த்து போட்டிருக்காரு. புதிதாக ஆட்சி அமைக்க போற கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து ரேஸ்ல இருந்து அதிமுக ஒதுங்குதா அப்படிங்கிற. ஆமா, இப்போ ஏன்னா இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இப்போ ஐயா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இது என்ன சொல்ல வராங்க, அப்படி ஒதுங்கிக்கிறாங்களா இல்ல இவங்க ஏதாவது பிளே பண்ண போறாங்களா அப்படிங்கிறத இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து பார்த்தோம்னா தெரியும். ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்து 5ஆம் தேதி வந்தது. 10ஆம் தேதி 5 நாளா வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு ஆட்சியுமே இல்லை, எந்த ஒரு முதலமைச்சர் இல்லைங்க. சட்ட ஒழுங்கு கேள்வி வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சட்ட ஒழுங்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநர் தன்னிச்சையாக வந்து அவரோட முடிவு எடுத்து +2 மாணவர்களுக்கு முடிவுகள்லாம் வெளியிட்டிருந்தார். இந்த சட்ட ஒழுங்கோட பிரச்சனையை தொடர்ச்சியாக வந்து இன்று ஒருவர் வந்து தீக்குளிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆமாம், அதாவது இப்போ தாவேக்கா வெற்றி பெற்ற உடனே தமிழ்நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் இருந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதில் வந்து மக்களுக்கு திண்டாட்டம் அதிகமாக இருந்துச்சு. எப்படின்னா பேருந்துக்குள்ளார அதாவது பேருந்து நிலையத்தில் போயிட்டு வாகனங்களில் இது ஸ்கிட் அடிக்கிறது, அதே மாதிரி ஆட்டோவில் போயிட்டு வீலை தூக்கி வீலிங் பண்ணுறது, நடு ரோட்டில் கெடா வெட்டுறது, இந்த மாதிரியான சிக்கல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சி அமைக்கிறதுல ஒரு இழுபறி நடக்குது அப்படின்னு ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்து போராட்டம் செய்ய போகிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆளுநருக்கு எதிராக வீடியோவை போட்டாங்க. இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு வருங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஆளுநரை வந்து டேக் பண்ணியே திட்டுறாங்க. அடுத்து அதே மாதிரி இப்போ விசிகா தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் ஆதரவு தெரிவிக்க டிலே பண்றாருன்னு அவரை கண்டபடி திட்டி பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். ஆமா, உனக்கெல்லாம் அந்த வார்த்தையில தான் இருக்குது. அந்த வார்த்தை என்ன சொல்றாங்க அப்படி. அப்ப இது தொடர்ச்சியா இப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுமை கிராமத்தில் ஐயா இசக்கியப்பன் அப்படிங்கிற ஒரு தாவேக்கா தொண்டர் இப்போ தீக்குளிக்க முயற்சி பண்ணிக்கிறாரு. தன் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி 47 வயது நபர் அவர் இதுக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடியே தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 16 அடி வேலை குத்திக்கிட்டு அவர் வந்து அட்டென்ஷன் எடுத்திருக்கிறாரு. இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனைகள் இருக்குது, விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க கூப்பிட மாட்டேறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உடலை தீ ஊற்றிட்டார். இதெல்லாம் எங்கே போய் முடியும்? அதாவது அடுத்த 24 மணி நேரத்தில் தாவேக்கா பெரும்பான்மையை காட்டலை, இது வந்து சிக்கலில் கொண்டு போய் முடியுது. யாருக்குமே பெரும்பான்மை இல்லாமல் போகுதுன்னா ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு இதெல்லாமே அச்சாரமாக மாறிடும். அதாவது ஆளுநரை மிரட்டுறது, மற்ற கட்சியினரை தவறாக பேசுறது, இப்படி இந்த மாதிரியான தற்கொலை போன்ற ஒரு முடிவுகளில் ஈடுபடுறது, இது எல்லாத்தையும் அவர் என்ன சொல்வார்னா, இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது, உடனடியாக ஆர்டிகல் 356 இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்துங்கன்னு சொல்லிட்டாருன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, பெரும்பான்மையாக ஓட்டு போடாத மக்கள் இருக்காங்க. 108 தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஓட்டு போடாத மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து பாதிப்பு. அடுத்த 3 வருஷங்கள் வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி கீழே போயிடும். ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தால் எந்த சட்ட திட்டங்கள் எதுனாலும் நம்ம டெல்லியில தான் கேட்கும். எதுனாலும் அங்கேருந்து தான் மொத்தப்படியும் டெல்லியோட கைக்கு போயிடும். நம்ம இங்கே வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம கோரிக்கையை மட்டும்தான் வைக்க முடியும். எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு போராட்டம் கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து இந்த மாதிரியான செயலுக்கு கொண்டு போய் தள்ளிடும். இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, அவங்களுடைய கல்வி இருக்கலாம், அவங்களுக்கு திருமண கனவுல இருக்கலாம். ஏன்னா ஐயா இப்போ 47 வயசு நபர் தான் இந்த வேலையை பண்ணிக்கிறார். அப்போ ஒரு வயது வந்து ஒரு மகனோ மகளோ இருக்கலாம். அவங்களையெல்லாம் பற்றி யோசிக்காம இந்த செய்திகளின் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு அவசர முடிவு எடுக்கிறத எல்லாரும் தடுத்துக்கணும். ஏன்னா என்ன செய்திங்கிறது நம்ம நியூஸை பார்க்கறதுனால மட்டுமே தெரிஞ்சிடாது. செய்திகளில் வர எல்லா செய்தியும் உண்மையான செய்தியா அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஓட்டு கேட்டு வர மக்களையே நம்ம சரியா தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்பி நம்ம ஓட்டு போட்டுறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரியான செய்திகளை நம்ம விட்டு தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த மாதிரி நபர்களுக்கு அவங்க கட்சியினர் ஆலோசனை கொடுக்கணும். அவங்களாம் இப்போ எல்லாருமே தொகுதி குழு வச்சிருப்பாங்க, வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், தொகுதி உறுப்பினர் எல்லாத்துக்கும் அந்த செய்தி போய் சேரும். அவங்க இந்த மூற்ற தலைவர்கள் இங்க இருக்காங்க இல்லையா, பனையூர்லையும் நீலாங்கரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த தலைவர்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்தந்த தொகுதி குழுக்களில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை ஒரு வீடியோவோ போட்டு அமைதியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது ஊடகத்துக்கு தான் என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேறாங்க.
மற்ற கட்சியோட எம்எல்ஏக்களை தூக்கி கொண்டு வச்சு கார்ல கையெழுத்து வாங்குறாங்க. கட்சி தொண்டர்களுக்காவது என்ன நடக்குதுங்கிறத சொல்லி அவங்களை அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதா இருங்க. நம்ம பக்கம் தான் நல்லதே. தேர்தலுக்கு முன்னாடி சொன்னவர் இப்போ ஒரு தடவை சொல்லலாம்ல, எதுவும் பேச மாட்டேன், கட்சிக்காரங்களுக்கு தைரியமும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன நிலைப்பாடு இது? முதல்ல அதை சொல்லுங்க. முன்னாடி சொன்ன கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னு சொன்ன வார்த்தையை இப்ப கட்சி தொண்டர்களுக்கு சொல்லுங்க. இது மாதிரியான தற்கொலை முயற்சிகள் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் பேசுங்க. இந்த தற்கொலை அப்படிங்கிறது எதற்கான தீர்வுமே கிடையாது. தாவேகா தொண்டர்கள் மட்டும் இல்லை, எல்லா கட்சியினரும் இருக்கட்டும், இந்த மாதிரி எண்ணம் வரும்போது அரசு அதற்குன்னு ஒரு எண்ணு வச்சிருக்காங்க. அந்த எண்ணுக்கு அழைச்சி அதற்கான கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அதுக்குன்னே ஒரு தனிப்பட்ட எண்ணெல்லாம் இருக்கு. கூப்பிட்டு பேசி, ஐயா எனக்கு இந்த மாதிரியான மன உளைச்சல் இருக்குங்கய்யா, என்ன இந்த மாதிரியான முடிவு எடுத்தலாம் இருக்கீங்கன்னு பேசுனீங்கன்னா அவங்களே உங்களுக்கான ஆலோசனையெல்லாம் சொல்லி உங்களோட அந்த புத்தி பேதலிச்சு போயிருக்கிற அந்த சூழ்நிலை உங்களை வெளியில கொண்டாந்துருவாங்க. ஆனால் பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளை தினம் அரசியல் அரங்கனையும். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.